வனபத்ர காளியம்மன். மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்ர காளியம்மன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது. மேலும் இந்த கோவில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பதால் அதிக சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. வனபத்ர காளியம்மன் மகிஷாசுரனை அழிக்க சிவனை வேண்டி தவம் செய்து சக்தியை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் இந்த கோவிலில் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டு விடுவர். தங்கம், வெள்ளி, பணம் ஆகியவற்றை நேர்த்திக்கடன்களாக இத்தலத்து பக்தர்கள் வழங்குவது வழக்கமாக உள்ளது. மூலவர் சன்னதி வனபத்ர காளியம்மன். தல விருட்சம் தொரத்தி மரம். தீர்த்தம் பவானி தீர்த்தம். பழமை 500 முதல் 1000 வருடங்களுக்கு முன்பு காலம். சொல்ல முடியாத காலத்தில் கட்டப்பட்டது இந்த வனபத்ர காளியம்மன் கோவில். சாகா வரம் பெற்ற மகிஷாசுரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து வழிபட்டு பூஜை செய்து சூரனை அழித்ததால் அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனத்தில் தியானம் செய்ததால் இங்குள்ள அம்மன் வனபத்ரகாளி அம்மன் என்று பெயர் பெற்றது. இது தவிர ஆரவள்ளி, சூரவள்ளி கதையோடும் இக்கோவில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. மந்திரம், சூனியம் ஆகியவற்றால் கொடிய ஆட்சி செய்த ஆரவள்ளி, சூரவள்ளி ஆகியோரை அடக்க பஞ்ச பாண்டவர்களின் ஒருவரான பீமன் சென்று சிறைப்பட்டு பின்னர் கிருஷ்ணன் அவனை காப்பாற்றினார். பின்பு பாண்டவர்கள் அப்பெண்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அல்லி முத்துவை அனுப்பி வைத்தனர். அவன் இங்குள்ள அம்மனை வழிபட்டு சென்று ஆரவள்ளியின் பெண்கள் சாம்ராஜ்யத்தை தவிடு பொடியாக்க அவர்கள் பயந்து போய் ஆரவள்ளியின் மகளை அல்லி முத்துவுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலம் நஞ்சு கொடுத்து கொன்றனர். இதை அறிந்த அபிமன்யு வானுலகம் சென்று அல்லி முத்துவின் உயிரை மீட்டு வந்தான். நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அல்லிமுத்து வெகுண்டெழுந்து ஆரவள்ளியை அடக்க புறப்பட்டு சென்றான். வழியில் வனபத்ரகாளி அம்மனை வழிபட்டு அவள் அருள் பெற்று ஆரவள்ளியின் சாம்ராஜ்யத்தை அழித்தான். இவை வரலாறாக பேசப்படுகிறது. பூப்பொடுதல். புதிதாக தொழில் துவங்கும் நபர்கள், திருமணம் பற்றி கேட்கும் நபர்கள் சுவாமி முன்பு பூ போட்டு கேட்பது வழக்கம்.